சீர்ஷ மாதம் என்றழைக்கப்படும் மார்கழி மாத மாஹாத்மியத்தின் 30ஆம் அத்தியாயம் என்றழைக்கப்படும் 30ஆம் நாள் கதை. ஜம்னாதாஸ் என்ற ஒரு பக்தியுள்ள கடவுள் பக்தர் ஒருவர் இருந்தார். அவர் தன்னை இறைவனுக்கு மட்டுமே அர்ப்பணித்து தாக்கூர்ஜிக்கு சேவை செய்தார். ஒரு நாள் அவர் தாக்கூர்ஜிக்கு மலர்கள் வாங்க சந்தைக்கு சென்றார். தோட்டக்காரரின் கடையில் ஒரு அழகான தாமரை மலரை கண்டார். அவர் தாக்கூர்ஜிக்கு இந்த அழகான தாமரை மலரை வாங்க முடிவு செய்தார். அப்போது ஒரு வெளிநாட்டு மன்னர் வந்தார். அவர் இரும்புக்கு மலர்களை வாங்க விரும்பினார். ஜம்னாதாஸ் மலரின் விலையை கேட்டார். தோட்டக்காரர் 5 ரூபாய் என்று பதிலளித்தார். வெளிநாட்டு மன்னர் குறுக்கிட்டு, இந்த மலருக்கு நான் 10 ரூபாய் தருகிறேன், எனவே அதை எனக்கு கொடுங்கள் என்றார். ஜம்னாதாஸ், நான் 25 ரூபாய் கொடுக்க தயாராக இருக்கிறேன், அதனால் எனக்கு இந்த மலர் வேண்டும் என்றார். இருவருக்கும் இடையே கடுமையான போட்டி ஏற்பட்டது. வெளிநாட்டு மன்னர் 10,000 ரூபாய் ஏலம் எடுத்தார். பின்னர் ஜம்னாதாஸ் 1,00,000 ரூபாய், இந்த மலருக்கு 1,00,000 ரூபாய் கொடுக்க நான் தயாராக இருக்கிறேன் என்றார். யவன மன்னருக்கு ஒரு பெண்ணின் மீது உண்மையான அன்பு இல்லை. அவர் அவள் மீது வெறும் மோகம் கொண்டிருந்தார். தன்னிடம் ஒரு கோடி ரூபாய் இருந்தால் இன்னொரு பெண்ணை பெறலாம் என்று எண்ணினார். ஆனால் ஜம்னாதாஸுக்கு தாக்கூர்ஜி தான் அனைத்துமே. ஜம்னாதாஸின் கடவுள் மீதான அன்பு உண்மையானது மற்றும் தூய்மையானது. அவர் தனது உடைமைகள் அனைத்தையும் விற்று 5 ரூபாய் மதிப்புள்ள ஒரு மலரை 10 லட்சம் ரூபாய்க்கு வாங்கி பகவான் தாக்கூர்ஜிக்கு வழங்கினார். மக்கள் அவரை பைத்தியம் என்று அழைக்க தொடங்கினர். அவர் பைத்தியம் பிடித்திருக்கிறார், 5 ரூபாய் மதிப்புள்ள மலரை 1,00,000 ரூபாய்க்கு யார் வாங்குவது? ஆனால் இது என்ன, இது ஒரு அதிசயம். அவர் மலரை வாங்கியதும் தெய்வத்தின் மகுடமானது தலையிலிருந்து அப்படியே கீழே விழுந்தது. அவர் மக்களிடம் தெய்வத்தை வணங்குங்கள் என்று கூறினார். மகுடத்தை கீழிறக்கி மலரை ஏற்றுக்கொண்டார் பெருமான். ஆதலால் பெருமானை, தாக்கூர்ஜியை நன்றாக வணங்குங்கள் என்று பக்தர் ஜம்னாதாஸ் அங்கிருந்த மற்ற பக்தர்களிடம் கூறினார். மார்கசீர்ஷ மாதம் என்றழைக்கப்படும் மார்கழி மாத மாஹாத்மியத்தின் 30ஆம் அத்தியாயமான 30ஆம் நாள் கதை இனிதே நிறைவடைந்தது.